ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜி குக்கோட பிஎல்எஃப்எஃப் நீரின் மகன் என் காதலன் பார்ட் 5. எல்லா தடவை ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த இன்ட்ரோவை எல்லா தடவை ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் வீடியோ போடாத ரீசன்ஸ் நிறைய இருக்குது. டைம் இருக்குது ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. இன்ட்ரெஸ்ட் வந்தால் டைம் இருக்க மாட்டேங்குது. அதே மாதிரி நீரின் மகன் என் காதலை நான் ஸ்டார்ட் பண்ணாததுக்கு ஒரே ரீசன், எனக்கு ஸ்டோரி தெரில. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எனக்கு ஸ்டோரியே தெரில. இது வரைக்கும் நான் போட்டேன். இதுக்கப்புறம் என்னத்தை சொல்லி பெருசாக்குறது, இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இந்த ஸ்டோரி ஃபுல்லாக எனக்கு தெரியும். நடுவில் என்னத்தை போகிறதுனே தெரியாமல் அப்படி முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். நம்ம வேணால் இதோட முடிச்சிடலாமா அப்படின்லாம் தோணுது. ஆனால் அப்போல்லாம் முடிக்கக்கூடாது. நீரின் மகன் காதலன் பெருசாக போகும், டெஃபினெட்லி பெருசாக போகும். ஆனால் என்னத்தை நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மண்டை பிச்சுக்குது. இதுக்கப்புறம் என்னடா போடுறது, என்ன சீனடா போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு கடலுக்குள்ளே 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ளே என்னென்ன நடக்கும் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யோசிச்சு மண்டெல்லாம் வலிக்குது எனக்கு. அதை வேறு யோசிக்கிறேன்னா டைம் வேறு பற்றலை. நான் எடுக்காத மெயின் ரீசனே எனக்கு இதுக்கு மேலே இந்த ஸ்டோரி தெரில அப்படின்றது மட்டும்தான். ஆனால் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிடுவேன். நான் உட்காந்துன்னா அப்படியே யோசிச்சேன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சேன்னா எனக்கு ஞாபகம் வந்துடும். ஆனால் நான் எந்த சீரீஸ் எடுத்தாலும் நான் யோசிச்சேன்னா எனக்கு இந்த சீனை போடலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்ற சீன்ஸ். ஆனால் நீரின் மகன் காதலனுக்கு எனக்கு தோணவே மாட்டேங்குது, ஏனே தெரில. அதுக்கப்புறம் எனக்கு என்ன போடுறது அப்படின்னு தெரியல, பிளாங்காக இருக்குது. 4th பார்ட்டே நான் என்னத்தை போட்டுன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியல. 4th பார்ட்டு நான் என்ன போட்டுன்னு வரைக்கும் எனக்கு தெரில. அந்த மாதிரி இருக்கேன். அதனால தான் நான் இதை எடுக்காமையே இருந்தேன். நான் நேற்று நான் போட்டதில் கூட எல்லாம் நீரின் மகன் காதல் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ ஓகே, ரெக்கார்ட் பண்ணலாம். நான் சத்தியமாக சொல்கிறேன், இதோட நான் இதை 7வது தடவை ரெக்கார்ட் பண்ணுறேன். 7வது தடவை இன்ட்ரோவை பண்ணுறேன், டிலீட் பண்ணிட்டே இருக்கேன். இன்ட்ரோ ரெக்கார்ட் பண்ணுறேன், டிலீட் பண்ணுறேன், இன்ட்ரோ பண்ணுறேன், திரும்ப டிலீட் பண்ணுறேன். அது ஏன்னே தெரியல. நான் கரெக்டாக எடுப்பேன், இதான் ரெக்கார்ட் பண்ணேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீரின் மகன் காதலை வைப்பேன். என்ன தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். 2 மணி நேரம் போயிடும். ஸோ இதுதான் என்கிட்ட இருக்க பெரிய மிஸ்டேக்கு. இதில் நான் என்ன போடுறதுனே எனக்கு தெரில. நான் யோசிக்கிறேன் என்னடா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட நான் 2.5 நிமிஷம் பேசி வச்சுருக்கேன். என்ன பேசணுன்னே எனக்கு தெரில. அந்த ஸ்டோரி இப்போ தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னடா போடுறதுன்னு. அதுக்கு தான் இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேடா, நான் டைம் வேஸ்ட் பண்ணல. போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட்டு புரியும். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாமா? போன பாட்டு எதில் முடிச்சிருப்பேன்னா, சும்மா அப்படியே சங்கக்கா பார்த்துட்டு பிராணி என்ன ஆச்சு அப்படின்றாங்க. இந்த சைடு நான் கனவுல இருக்கேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜும்னை பார்த்து கேட்குறாங்க. இந்த சைடு சும்மன்டா அப்படின்ட்டாங்க. இல்லைடா நான் கனவுல இருக்கேனா அப்படின்ட்டாங்க. என்னாச்சு பிராணி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் கேட்குறாங்க. இந்த சைடு சங்குக் தான், இல்லை என்னது இதெல்லாம் கடல் ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்றாங்க. இந்த சைடு இப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. இல்லையே, இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்றாங்க. அந்த சைடு சும்மன் தான், இப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நல்லா இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறாங்க. அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிம்மனும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆமாம், நீ நிஜமாலே மெர்மாயிடா இல்லைன்னா தேவதையா அப்படின்றாங்க. இந்த சைடு தேவதையா அப்படிலாம் இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் எப்படி இவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் எப்படி ஒன்றால் பண்ண முடியுது அப்படின்றாங்க. இந்த சைடு எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் பண்ணுவேன். ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா? எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் இந்த இடத்துக்கு வருவேன். உனக்கு என்ன மனசு கஷ்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்கு கேட்குறாங்க. அதுக்கு ஜிம்மன் தான், ஏன் உங்களுக்கு மட்டும்தான் மனசு கஷ்டம்லாம் இருக்குமா, எங்களுக்குலாம் இருக்காதா அப்படின்றாங்க. உனக்கு என்னடா மனசு கஷ்டம் இருக்க போகுது? வேலை இருக்கா, இல்லை குடும்பத்தில் ஏதாவது சண்டையா, இல்லைன்னா சம்பாதிக்கிறதுக்கு ஏதாதா, இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனையா அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மன் தான், இதெல்லாம் ஒரு பிரச்சனை, நீ இதை போய் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் கேட்குறாங்க. மனுஷனுங்களுக்கு இதாண்டா பிரச்சனை அப்படின்றாங்க. இது பொண்டாட்டி கூட சண்டை போடுறது, புருஷன் கூட சண்டை போடுறதுல ஒரு பிரச்சனையா அப்படின்றாங்க. ஆமாம், இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காளுங்க பாரு, அப்பா சரியானவங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. முடியாது, பேசினா எதுக்கு பேசுகிறேன்னு கேட்பாங்க, பேசுகிறேன்னா ஏன் பேசுகிறேன்னு கேட்பாங்க, கால் பண்ணால் ஏன் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு, கால் பண்ணலன்னா ஏன் கால் பண்ணேன்னு கேட்பாங்க. சரியான டார்ச்சர்ஸ் அப்படின்றாங்க. ஏன் இந்த மாதிரி யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்களா பிராணி அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா அப்படி கேட்டோன்னே ஜங்குக் தான், அப்பா எனக்கு அந்த தொல்லையே கிடையாது, நான் யாரையும் லவ் பண்ணல அப்படின்றாங்க. லவ் பண்ணலையா அப்படின்றாங்க. ஆனால் என்ன கல்யாணம் தான் ஆக போகுது அப்படின்றாங்க. கல்யாணம் ஆக போதா? யார், லவ் மேரேஜா அப்படின்றாங்க. இந்த சைடு அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் அப்படின்றாங்க. எங்கள் அப்பா
அப்பாவோட தங்கச்சி பொண்ணு அப்படின்றாங்க. ஓ உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்றாங்க. அவளையா சே எனக்கு பிடிக்காது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. எனக்கு அவளெலாம் பிடிக்காது, எனக்கு அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பமே கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது, எங்கள் அப்பா அவளை தான் இப்போ நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது, அவள் சும்மா டார்ச்சர் பண்ணுவா தெரியுமா அப்படின்றாங்க. அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்றாங்க. ஆமாம் நீ லவ் பண்ணிட்டு இருந்தியா, அவங்க கதை என்னாச்சு அப்படின்றாங்க. அவன் இவன்லாம் சொல்லாத புரியுதா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் ஐயோ அப்படின்றாங்க. இவருன்னு தான் சொல்லணும், ஓகே மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. இந்த சைடு ரொம்ப மரியாதை தான் சொல்லு அப்படின்றாங்க. அவன் கதை சரி அவர் கதை அப்படின்றாங்க. அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா, இந்த சொந்தக்காரங்களை நம்பாத, அதை மட்டும் கிளியராக சொல்லுவேன் புரியுதா. நீ என்ன மெர்மடாக இருந்தாலும் சரி, மனுஷங்களாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, சொந்தக்காரங்களை என்ன வேணாலும் நம்பிடாத அப்படின்றாங்க. ஏன் என்னோட சொந்தக்காரங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்றாங்க. சொந்தக்காரங்க நல்லவங்க நீ மட்டும்தாண்டா சொல்லிக்கணும் அப்படின்றாங்க. இந்த சைடு ஏன் அப்படி சொல்கிற அப்படின்றாங்க. என் கூட இருக்க சொந்தக்காரங்க எல்லாமே சரியானவங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படிலாம் சொல்கிற, சொந்தக்காரங்களாம் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அப்படின்றாங்க. எப்பா சாமி அதெல்லாம் எனக்கு கிடையாது, நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு குரூப்பில் அந்த சொந்தக்காரங்க ஒருத்தவங்க, அப்படிலாம் கிடையாது, எங்கள் இனத்தில் எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்றாங்க. அடங்கப்பா நீ தான் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு சொல்கிறாங்க. எதுக்கு என் கூட சண்டை போட்டே இருக்க பிராணி அப்படின்றாங்க. இந்த சைடு நான் சண்டை போடுறேனா அப்படின்றாங்க. ஆமாம் நீ சண்டை தான் போடுற என்கிட்ட அப்படின்றாங்க. படா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு அப்படி திரும்பிக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு தான் அப்படி ஜிம்மனை திரும்பிட்டு ஆமாம் இதில் உன்னால் மட்டும்தான் பண்ண முடியுமா, எல்லாரோடையும் பண்ண முடியுமா அப்படின்றாங்க. எது அப்படின்றாங்க. இந்த மாதிரி ப்ளூ கலரில் வர்றது அப்படின்றாங்க. எல்லாரோடையும் முடியும் அப்படின்றாங்க. என்னால் முடியல நான் நக்கலா அப்படின்றாங்க. இந்த சைடு இல்லை நிஜமாக கேட்குறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை எங்களை மாதிரி மீனால் தான் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓ நீ ரொம்ப பவர்ஃபுல்லா அப்படின்றாங்க. இந்த சைடு அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. என் பவர் தான் மொத்தத்தை நான் உங்ககிட்ட தூக்கி கொடுத்துட்டேன், எங்கேருந்து நான் பவர்ஃபுல்லாக இருக்க முடியும், நான் வீக்காக தான் இருக்கேன் அப்படின்றாங்க. ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. சிம்மினும் பிராணி எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை அப்படின்றாங்க. எனக்கு கூட ஒன்று பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனை பார்த்து சொல்கிறாங்க. சிம்மனை பிடிக்காத ஆள் யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்றாங்க. ஜங்குக்கு பிடிக்காத ஆள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கே சொல்கிறாரு. என் சைடு சிம்மன் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை அப்படின்றாங்க. பட் எனக்கும் ஒன்று பிடிக்கல, ஓகே என்னை பிடிக்காதவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. இந்த சைடு பைத்தியமானி அப்படின்றாங்க லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. இந்த சைடு சிம்மனோடைய ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக் தான் சிம்மனை பார்த்துட்டு பார்க்குறாங்க. சிம்மன் அவ்வளோ அழகாக இருக்கார், அந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது, அவங்க உட்காந்துட்டு இருக்க இடம் ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருக்குது, மேலே வானத்தை பார்த்தா ஃபுல் பிளாக்கு, அதில் நிறைய நட்சத்திரம் அழகாக இருக்குது. ஜங்குக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மன் அந்த இடத்துல அவ்வளோ அழகாக தெரிகிறாரு. ஜங்குக்கு ஜிம்மனையே பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மனா அப்படியே வந்து ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டே இருக்காங்களா. ஜிம்மன் அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு ஹே பிராணி அப்படின்றாங்க. என் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. இப்போ ஜங்குக்கு தான் என்ன ஜிம்மன் அப்படின்றாங்க. போலாமா அப்படின்றாங்க. இவ்வளோ சீக்கிரமா அப்படின்றாங்க. இங்கே நான் வந்து தெரிஞ்சால் எங்கள் வீட்டில் என்னை சாவடிச்சிடுவாங்க, சீக்கிரமா அப்படின்றாங்க. இந்த கடலே உனக்கு தான் சொன்னோம், இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாதா, நான் மேலே வரவே கூடாது, ஆனால் நான் அப்பப்போ இப்படி வந்துடுவேன் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. எனக்கு பிடிக்கும், எனக்கு மேலே வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்கள் இடத்துல பர்மிஷனே கிடையாது, ஏன்னா உங்களை மாதிரி மனுஷங்க எங்களை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்றாங்க. நீயே போட்டை பார்த்தா பயப்பட தானே செய்வ அப்படின்றாங்க. எங்களுக்கு அதெல்லாம் பயம்தான், நீங்களாம் என்ன நல்லவங்களா, உங்களை பார்த்து நாங்கள் சந்தோஷமே சிரிக்கிறதுக்கு அப்படின்றாங்க. நாங்கள் நல்லவங்க தாண்டா அப்படின்றாங்க. இந்த சைடு நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வரியா என்ன பண்ணி அப்படின்றாங்க. இந்த சைடு அதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் கூட போகிறாங்க. இப்போ சிம்மன் தான் இங்கே பாரு சத்தம் போடாமல் வரணும் புரியுதா. இப்போ சிம்மன் தான் அப்படியே வந்து பொறுமையாக அந்த இடத்துல நடந்து வராங்க. ஜங்குக்கு யாருக்கு எனக்கு தெரிய மாட்டார் ஓகேங்களா. சிம்மன் அப்படி பொறுமையாக நடந்து வராங்க, யாருக்கும் சத்தம் கேட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க வந்து காட்ஸ் கூட அப்படியே வந்து
அங்கே நின்றுட்டுருக்காங்க. அவங்க கண்ணுக்கெலாம் தெரியாத மாதிரி ஜிம்மன் இப்படி பொறுமையாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சங்குக்கா அப்படியே ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மன் இவ்வளோ பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காரு, என்னத்துக்கு இவ்வளோ பொறுமையாக நடந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த காட்ஸை பார்க்குறாங்க. இப்போ சங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அந்த காட்ஸோட தலையிலேயே ஒரு அடி அடிக்கிறாங்க. அந்த காட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அதனால அப்படின்னு சொல்லிட்டு நின்றுடுறாங்க. இப்போ அதில் இருக்க ஒரு காட் தான் எதுக்கிட்ட என்ன அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காடை பார்த்து கேட்குறாங்க. அவங்களா நான் எங்கடா ஒன்று அடித்தேன் அப்படின்றாங்க. இங்கே வேறு யார் இருக்கா, நீ தான் அடித்தா அப்படின்றாங்க. நான் அடிக்கலடா அப்படின்றாங்க. இல்லை நீ தான் அடித்த அப்படின்றாங்க. நான் அடிக்கலடா அப்படின்றாங்க. இப்போடா இதுக்கு மேலே என் மேலே கை வச்சு பாரு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடை அப்படி திரும்பிக்கிறாங்க பாருங்க. இந்த சைடு சங்குக் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு திரும்பவும் வந்து அந்த காடோட தலையில் அடிக்கிறாங்க. இந்த சைடு அந்த காடை அடி உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை அப்படின்றாங்க. டீ நான் என்னடா பண்ணேன் அப்படின்றாங்க. எதுக்கடா என்ன அடிக்கிற அப்படின்றாங்க. நான் எங்கடா ஒன்று அடித்தேன் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன எனக்கு வலிச்சது என்ன, நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்றாங்க. தூக்கத்தை கண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட் சொல்கிறாங்க. இந்த சைடு இங்கே பாரு இன்னொரு தடவை நான் அடித்தா அவ்வளோதான் உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்றாங்க. நான் பண்ணலை சொல்கிறேன்ல அப்படின்றாங்க. நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ட்ஸ் தான் நீங்கள் வா இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே இந்த பிளேஸை மாற்றிக்கிறாங்க. ஜிம்மன் இதெல்லாம் பார்க்குறாங்க. இவன் என்னென்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அவங்க கிட்டே விளையாடிட்டு இருக்காரு. இந்த சைடு ஜிம்மனா ஐயோ இப்போ எங்களால் போய் காப்பாற்றவும் முடியாது அவனை, என்னடா பண்ணிட்டுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மன் பார்த்துட்ருக்காங்க. அந்த கார்ட்ஸ் ஒருத்தர் தான் இப்போ அவர் அடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க பாருங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு காட் நம்பர் 1 அப்படின்றாங்க. இப்போ அந்த காட் அப்படியே வந்து ஜிம்மனை பார்த்த மாதிரி திரும்புகிறாங்க. காட் நம்பர் 2 அப்படி ஜிம்மனை பார்த்த மாதிரி திரும்புகிறாங்க. இப்போ அந்த காட்ஸை அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு போ பண்ணுறாங்க. இந்த சைடு ஜிம்மனும் என்னாச்சு எதுக்கு சத்தம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறாங்க. அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சண்டைலாம் போடல அப்படின்றாங்க. நீங்கள் சண்டை போட்டதை நானே என் கண்ணால் பார்த்தேன், எதுக்கு இப்போ சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்றாங்க. அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவன் நான் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காட் நம்பர் 2 வந்து காட் நம்பர் 1 பற்றி சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிம்மனா எதுக்கு அப்படி பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக நான் அவனை அடிக்கலை அப்படின்றாங்க. அப்போ என்ன அவன் போய் சொல்கிறானா அப்படின்றாங்க. நான் அடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க. இந்த சைடு சரி விடு காட் நம்பர் 2 அவன் தெரியாமல் பண்ணிருப்பான் அப்படின்றாங்க. நான் பண்ணலை அப்படின்றாங்க. சரி விடு தூக்கத்தில் நீ ஏன் ஏதாவது உளறிட்டு வந்திருப்ப அப்படின்றாங்க. வலிச்சு எனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. அடிக்காத எனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. சரி சட்டம் போடுற நிப்பாட்டுங்க, அப்பா வந்தால் என்ன பிரச்சனை அவன் தெரியும்ல அப்படின்றாங்க. இந்த சைடு தெரியும் அப்படின்றாங்க. வேலையை பாருங்க கம்மனை அப்படின்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட் நம்பர் 2 கேட்குறாங்க. இந்த சைடு ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ட் நம்பர் 1 கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ட் நம்பர் 1 கேட்குறாங்க. இந்த சைடு அது அது வந்து அப்படின்றாங்க. இல்லை இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஆர்டர் கொடுங்க அப்படின்றாங்க. வாயை மூடிட்டு வேலையை பாருங்கள் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்றாங்க. நீங்கள் போட்ட சத்தத்தில் தான் நான் எழுந்து வந்தேன் அப்படின்றாங்க. ஓ ரொம்ப சத்தம் போட்டோமா அப்படின்றாங்க. உங்கள் தூக்கம் கேட்டுருச்சா அப்படின்றாங்க. ஆமாம் ரொம்ப அப்படின்றாங்க. ஐயோ தயவு செஞ்சு பிரின்ஸ் அப்பா கிட்டே சொல்லிடாதீங்க, ராஜா கிட்டே சொல்லடாதீங்க அப்படின்றாங்க. கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் சண்டை போடாமல் இருந்தா அப்படின்றாங்க. கண்டிப்பாக சண்டை போட மாட்டோம் அப்படின்றாங்க. சரி உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்றாங்க. இந்த சைடு எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் அப்படின்றாங்க. தூங்க விட்டா தானே அப்படின்றாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க. இந்த சைடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மன் தான் அந்த காட் கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. பக்கத்தில் தான் ஜங்குக்கு நின்றுட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஜிம்மன் தான் ஜங்கோட கையை பிடிச்சி தட்டுன்னு எழுதிட்டு போகிறாங்க. டே இருடா நான் கொஞ்ச நேரம் விளையாட்டு வரேன்டா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் நான் வாடா அப்படின்ற மாதிரி எழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த சைடு நம்ம அவ்வளோ சத்தமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ திரும்ப என்ன அடிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்றாங்க. நான் ஒன்றும் அடிக்கலை அப்படின்றாங்க. இந்த சைடு சொன்னான் என்ன சத்தம் அப்படின்றாங்க. ஒன்னோட பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் சைலண்ட் ஆகிடுறாங்க. அவங்களோட வேலையை திரும்ப பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைடு ஏன் அப்பெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜுமன் வந்து ஜங்குக்கை பார்த்து கேட்குறாங்க. இந்த சைடு ஜங்குக்கா இல்லை நல்லா இருந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கு நான் அவங்கள போட்டு அடிப்பியா அப்படின்றாங்க. நான் அடிக்கலாம் இல்லை சும்மா விளையாடினேன் அப்படின்றாங்க. அவங்களுக்கு வலிக்காது அப்படின்றாங்க. அதெல்லாம் வலிக்காது அப்படின்றாங்க. இப்போ நான் அடித்து கட்டா வலிக்குமா வலிக்காதான்ட்டு அப்படின்றாங்க. சரி எதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்து கேட்குறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் உனக்கு அறிவே இல்லை பிராணி அப்படின்றாங்க. இந்த சைடு அப்படியா எனக்கு அறிவுலாம் நிறைய இருக்குது, நான் இவ்வளோ பெரிய
கேப்டன் தெரியுமா அப்படின்றாங்க. கேப்டனா? அந்த ஷிப்புக்கு தானே அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக் தான் ஆமாம் அப்படின்றாங்க. ஜிமன் தான் அது எங்களை பொறுத்த வரைக்கும் அறிவில்லாத அப்படின்றாங்க. அறிவில்லாத அப்படின்றாங்க. அறிவில்லாத ஒரு பொருள், அதுக்கு நீ கேப்டன் வேறு, ஸோ நீ அறிவில்லாம தான் இருப்ப அப்படின்றாங்க. ஜங்குக்கு இந்த சைடு யாரை பார்த்து அறிவில்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தட்டுறாங்க பாருங்க. செம்மையாக சவுண்டு வருது. இப்போ சும்மா தான் டீ போயிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் எம்மா காது அப்படின்றாங்க. இந்த சைடு என்னடா பண்ண அப்படின்றாங்க. நான் சும்மா லைட்டாக தாண்டா இந்த இடத்துல தட்டினேன் அப்படின்றாங்க. ஐயோ யாரோ வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட கையை பிடிச்சி தனியாக ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு மறைய வைக்கிறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே எழுந்துட்டாங்க அந்த சத்தத்தை கேட்டு. ஏன்னா அந்த இடத்துல வந்து லைட்டாக தட்டினா கூட அவ்வளோ சவுண்டு வரும். அந்த இடத்துல போய் சங்குக்கு வந்து அவரோட கையை வச்சு டம்முன்னு தட்டியிருப்பார். அந்த இடத்துல அவ்வளோ சவுண்டு வருது. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. சங்கு பக்கத்தில் இருக்காரு. இந்த சைடு சின்னின் அப்படின்ட்டு அங்கே இந்த சைடு அடிச்சு மேலே வர கீழே பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அப்படியே மறைய வைக்கிறாங்க. டே லூசு, நான் தான் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேனே அப்படின்றாங்க. ஓ ஆமாம்ல, அப்போ நான் தான் மறையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே மறைஞ்சு நிற்கிறாங்க. இந்த சைடு சங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு எதுக்கு இப்போ மறையிற அப்படின்றாங்க. ஆமாம் என்னது இது அவ்வளோ சவுண்டு வருது அப்படின்றாங்க. அது இங்கே இருக்க எப்படி சொல்கிறது, ஒரு சத்தம் கொடுக்குற ஒன்று. இங்கே எந்த இடத்த தொட்டாலும் சத்தம் கேட்கும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. யாராவது அத்தை மாரி நடந்துட்டாங்கன்னா அவங்க வர்றதுக்காக இந்த மாதிரி சத்தம் கேட்கும் அப்படின்றாங்க. ஓ என்ன ஓ மறைச்சு நில்றான், யாராவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்றாங்க. அதான் யாருக்குனுக்கும் தெரியலனாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கவங்கலாம் கொஞ்சம் மூளை அதிகமானவங்க, உன்ன மாதிரி கிடையாது, ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்றாங்க. இந்த சைடு அப்போ எனக்கு மூளை இல்லைன்றியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறாங்க. சரி ஜங்குக்கும் அப்படியே ஜிம்மனை பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் சரி வருமா நில்லு அப்படின்ட்டாங்க. இப்போ அங்கே இருக்க எல்லாருமே எழுந்து வந்துட்டாங்க. இந்த சைடு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. அதாவது ஜிம்மனோட அண்ணா தான். என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அங்கே இருக்க எல்லாருமே என்னாச்சு என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இந்த சைடு அந்த காட்ஸா அப்படி உள்ளே வராங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு. இப்போ எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் போச்சு எல்லாருமே இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றாங்க. இந்த சைடா ஜங்குக்கு அப்படி கேஷுவலாக என்னாச்சுடா அப்படின்றாங்க. இந்த சைடு இவன் வேறு என்ன உயிரை வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை காப்பாற்றின ஒரு நொடிக்கு உன் உயிரை காப்பாற்றினல அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. உன்னை உயிரை காப்பாற்றின அந்த ஒரு நொடி என்னை ஒரு நொடியும் உன்னை சாவடிக்கலாம் போல இருக்குது தெரியுமா, உன்னை சாகவே விட்டுருக்கலாம் அப்படின்றாங்க. ஏன் காப்பாற்றினேன், போனால் போதும் காப்பாற்றுறேன், உன்னோட தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் ஒரு நாள் எனக்கு பிரச்சனை தான் வருது அப்படின்றாங்க. இந்த சைடு பிராணி என்னை ரொம்ப நிறைய திட்டுற அப்படின்றாங்க. நான் உனக்கு பிராணியா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்க பச்சத்து ஜிம்மன் கேட்குறாங்க. நீ என்ன பிராணின்னு சொல்லும்போது நான் கம்மி தானே இருந்தேன், இப்போ நான் பிராணி சொல்கிறேன் நீ பயமிடு அப்படின்றாங்க. இந்த சைடு என்ன இன்னைக்கு நீ ஓரம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறாங்க. இந்த சைடு சத்தம் போடாத தம்பி வந்துட போகிறாங்க அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் ஐயோ ஆமாம் அது வேறு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே வந்து வாயை மூடிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கோ அப்படியே வந்து எட்டி பார்க்குறாங்க. பாருங்க கீரை குனிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட தலையை பிடிச்சி ஜிம்மன் உட்கார வைக்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கோ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொட்டா கூட சவுண்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பொருள் தொட போகிறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் ஜங்கோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு என்னடா பண்ணுற அப்படின்றாங்க. இந்த சைடு இல்லை இதை தொட்டாலும் சவுண்ட் வருமானு அப்படின்னு பார்த்தேன் அப்படின்றாங்க. நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை கம்முனு ஏன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி சைலண்ட்டாக இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் உன்னை ஏன்டா காப்பாற்றணுன்னு இருக்குது அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கு அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு அது என்னோட தப்பு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனும் என்னோட தப்பு தான், நான் என்னோடய மனசாட்சியை கொஞ்சமாச்சும் அடக்கி வச்சுருக்கணும், போய் உன்னை காப்பாற்றின பாரு, நான் என்னைக்கு மாட்டேன் என்னைக்கு சாவ போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. இந்த சைடு ஐயோ என்னை காப்பாற்ற நீ எப்படி சாவலாம், அவனை நான் சாவ விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு சொல்கிறாங்க. இந்த சைடு சும்மா அப்படி சங்குக்கு பார்த்து ஆமாம் நீ தான் என்னை சாவடிப்ப, என்னைக்கு நீ சாவ விடுவ அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கு அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு ஆமாம் அப்படின்றாங்க. சரி வாய் முடிச்சு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி சங்குக்கு சைலண்டாக குறைக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாமே என்னாச்சு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மன் பார்த்துட்டே இருக்காங்க பாருங்க. ஜிம்மனோட அப்பா வந்துடுறாரு. அப்பா அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கு தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க. இந்த சைடு ஜிம்மனோட அப்பா தான். என்னாச்சு என்ன சத்தம் அப்படின்றாங்க. இந்த சைடு தெரியல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்ஸும் சொல்கிறாங்க. என்னாச்சு உங்களை பார்த்துக்க தானே சொன்னேன், யார் உள்ளே வந்தா அப்படின்றாங்க. இந்த சைடு
தெரியல அப்படின்றாங்க. தெரியலன்றது தான் உங்களோட பதிலா? அதுக்கு தான் உங்களை நான் வேலைக்கு வச்சுருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு. இந்த சைடு போச்சு 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 அப்படின்ட்டாங்க. நான் எத்தனை தடவை மேலே போயிருக்கேன் தெரியுமா? எத்தனை தடவை போயிருக்கேன் தெரியுமா? ஒரு தடவை கூட மாட்டினதில்லடா. உன்னை ஒரே ஒரு நாள் கூட்டு போனேன், என்னை பிசிக்க வச்சிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு பதில் சொல்கிறாங்க. சரி சங்குக்கு எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது அப்படின்றாங்க. ஐயோ ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என்ன அப்படியே பார்த்துட்டு சரி சரி இப்போ நானே போய் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்றாங்க. ஆனால் உங்கள் அப்பா திட்டுவார் அப்படின்றாங்க. திட்ட தான் செய்வார், என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. அந்த சைடு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்றாங்க. என்னது அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு நீ சைலண்ட்டாக இங்கேயே இரு, அவங்களே கொஞ்ச நாள் தேடிட்டு போயிடுவாங்க அப்படின்றாங்க. அப்படியே சொல்கிறேன் ஆமாம் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மன் அப்படி வெயிட் பண்ணுறாங்க, ஜங்குக்கு வெயிட் பண்ணுறாங்க. அவங்க தான் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு அவங்க அப்பா தான் சரி ஓகே எல்லோரும் கிளம்புங்க, எல்லோரும் உங்களோட இடத்துல போய் கம்முன்னு படுங்க, இந்த இடத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படி நகர்றாங்க. இப்போ சும்மா தான் அப்பா தப்பிச்சிட்டோம் அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா அப்படி சொன்னே ஜங்குத்தான் தப்பிச்சிட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் உங்கள் அப்பா ஏன் உன்னை பற்றி மட்டும் கேட்கல அப்படின்றாங்க. இந்த சைடு சிம்மனோட அப்பா தான் ஆமாம் சிம்மன் எங்க அப்படின்றாங்க. இந்த சைடு சிம்மன் தான் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு பற்றி கேட்குறாங்க. இந்த சைடு கேட்டார் அப்படின்றாங்க. ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு பற்றி ஜிம்மன் கேட்குறாங்க. இந்த சைடு நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க. சொல்லி வாய் மூட்டை கூப்பிட்டாரு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனோட அம்மாவும் ஆமாம் ஜிம்மன் எங்க அப்படின்றாங்க. இந்த சைடு அந்த காட்ஸ் அப்படியே ஜிம்மன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இந்த இடத்துலேருந்து போனார் அப்படின்றாங்க. இன்னத்துக்கு அவனுக்கு என்ன வேலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. இந்த சைடு ஜிம்மனோட அம்மாவா திரும்ப ஆரம்பிச்சிட்டோம் போல இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லைங்க ஏதாவது சத்தம் கேட்டிருக்கோம் வந்து பார்த்துருப்பான் அப்படின்றாங்க. ஓ சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்படியே வந்து சரிங்க போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு அந்த காஸ்ட்டை பார்த்து யாரும் உள்ளே வராத மாதிரி வேலையை பாருங்கள், சும்மா சண்டை போடுறது நிப்பாட்டு அப்படின்றாங்க. இந்த சைடு மன்னிச்சிருங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே வந்து அந்த இடத்த விட்டு போகிறாங்க. எல்லாருமே அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இந்த சைடு சிம்மனோட அம்மா மட்டும் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சிம்மன் வெளியே வா அப்படின்றாங்க. இப்போ சிம்மன் தான் அப்படியே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அம்மா அப்படின்றாங்க. இந்த சைடு ஓ மை காட் இப்படி உங்கள் அம்மா கண்டுபிடிச்சாங்க அப்படின்றாங்க. இதோட 3 தடவை மாட்டுறேன் அப்படின்றாங்க. ஓ மாட்டினதே இல்லைன்னா எங்கள் அப்பா கிட்ட மாட்டினது இல்லைன்னா எங்கள் அம்மா கிட்ட 3 தடவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிம்மனை பார்த்து சரி போ அப்படின்றாங்க. எங்கே முன்னாடி தான் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராது இங்கே இரு அப்படின்றாங்க. இந்த சைடு நான் வருவேன் அப்படின்றாங்க. வராத பிராணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மனும் வந்து அம்மா அப்படின்றாங்க. திரும்பவும் மேலே போனியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் ஆமாம்மா அப்படின்றாங்க. உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மேலே போகாத சொல்லிட்டு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அம்மா தெரியாமல் போயிட்டோம்மா அப்படின்றாங்க. இதோட 3ஆவது தடவை என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்குற அப்படின்றாங்க. இந்த சைடு ப்ளீஸ்மா மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறதா இருந்தால் இப்போயே மாட்டி விட்டுருக்க மாட்டேனா அப்படின்றாங்க. சரி சரி போ கம்மனு படுப்போம் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமினா தேங்க்ஸ்மா அப்படின்றாங்க. போய் தொலை அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமினா நம்பருமா நீங்கள் போங்க அப்படின்றாங்க. என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இந்த சைடு நான் என்ன மறைக்க போகிறேன் இல்லையே அப்படின்ட்டாங்க. அந்த சைடு நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மறைக்கிறதாக ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டுடா அப்புறம் பெருசாக பிரச்சனை வச்சுடாத அப்படின்றாங்க. இல்லைம்மா நிஜமே இல்லை அப்படின்றாங்க. இந்த சைடு அவங்க அம்மாவும் சரி போய் படு அப்படின்றாங்க. நீங்கள் போங்கம்மா நான் போகிறேன் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்படியே உள்ளே போகிறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் பிராணி 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாங்க. வா வா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா ஜங்கு காணும். பிராணி எங்கே போன அப்படின்றாங்க. இங்கே இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறோங்க வராதெல்லாம் சொன்னேன் அப்படின்றாங்க. இந்த சைடு அப்போதுலேருந்து அங்கே தான் நின்றுட்டுருக்கேன் பார்க்கலையா அப்படின்றாங்க. சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜங்கு கூட கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போகிறாங்க. இந்த சைடு ஜங்கு தான் கையை விட்டுறா நானே வரேன் அப்படின்றாங்க. இல்லை நீ உன்னை தனியாகவே விடக்கூடாது வா பிராணி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே வந்து ஜங்குக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து படுக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் வந்து படுத்துட்டு என்னாச்சு ரொம்ப டயர்டாக இருக்க போல் அப்படின்றாங்க. இந்த சைடு உன்னை வச்சுட்டு நாளுக்கு நாள் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்டா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நீ தானே என்னை காப்பாற்றினேன் ஏன்டா காப்பாற்றினேன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் என் மனசில் இருக்கிறது அப்படியே சொல்லிவிட்டு நான் சாகவே விட்டுருக்கலாம் இதுக்கு நான் அப்படின்றாங்க. இந்த சைடு ஆனால் எனக்கு தெரியும் நீ என்னை சாக விட மாட்டேன்னு ஏன் அப்படின்றாங்க. ஏன்னா நீ தான் ரொம்ப நல்லவனாச்சு அப்படின்றாங்க. இந்த சைடு
எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு பார்த்த மாதிரி ஜிமின் திரும்புகிறாங்க. இப்போ சங்குக்கு தான் போய் பார்க்குறாங்க. உன்னை கொல்றது கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவர் கையை எடுக்கிறாங்க. அவர் கை ஃபுல்லாக நகை வருது. இப்போ சங்குக்கு தான் படடே அப்படின்றாங்க. இப்போ டே நான் உன்னை மிரட்டுண்டா பயப்படணுண்டா அப்படின்றாங்க இந்த சைடு. படடே போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சங்குக்கு தான் ஜிமினை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் எங்கேயாச்சும் ஒரு மரியாதை இருக்கா எனக்கு? இந்த மாதிரி பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க. யார் உன்னை பார்த்து அப்படின்றாங்க. ஆமாம் பயப்படுவாங்க. இந்த இடத்தோட பிரின்ஸ் நான் தான். ஸோ எனக்கு கோவம் வரக்கூடாதா அப்படின்றாங்க இந்த சைடு. போடாடே அப்படின்றாங்க. ஏடா பயப்பட மாட்டேற அப்படின்றாங்க. உன்னை பார்த்தா எனக்கு பயம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் எனக்கு ஒன்று பற்றி பயம் இல்லை அப்படின்றாங்க. பயம் இல்லை அப்படின்றாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு பார்த்து ஜிமின் சொல்கிறாங்களா. இப்போ சங்குக்கு தான் பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜிமின் கிட்ட வராங்க பாருங்க. ஜிமின் தான் டீ நகர்ந்து போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி வைக்கிறாங்க. இப்போ சங்குக்கு தான் ஸ்மைல் பண்ணிட்டு யாரோ ஒருத்தவங்க பயப்படுறது சொன்னாங்க அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமின் தான் யார் பயப்படுறா? நான் பயப்படல அப்படின்றாங்க. பயப்படல அப்படின்றாங்க. இல்லை அப்படின்றாங்க. பயப்படல இல்லை அப்படின்றாங்க. பயப்பில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு பொறுமையாக கிட்ட வராங்க. இப்போ ஜிமின் பின்னாடி போகல. ஜிமின் அவரோட கையை அவ்வளோ டைட்டாக முறுக்குறாங்க. இந்த சைடு அவருக்கு பயம் அவ்வளோ பயம் இருக்குது. சங்குக்கு பார்த்தா ஏதாவது பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரா அப்படி தில்லா நின்றுட்டுருக்காரு. பயப்பட மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு தான் ஜிமின் கிட்ட வராங்க. ராணி மறந்து போ எதுக்கிட்ட வர அப்படின்றாங்க. யாரும் பயப்படல சொன்னாங்களே அப்படின்றாங்க. நான் பயப்படலாம் இல்லை அப்படின்றாங்க. பயப்படல அப்படின்றாங்க. சங்குக்கு முன்னாடி வராங்க. ஜிமின் இப்போ வந்து பின்னாடி ஸ்டெப் வைக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஜிமின் தான் இல்லை இல்லை அப்படின்றாங்க. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு முன்னாடி வராங்க. ஜிமின் போய் பின்னாடி கரெக்டாக வந்து அங்கே ஒரு இடம் இருக்கும். கரெக்டாக அதில் போய் சாஞ்சிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் எதுக்குடா கிட்ட வராதுடா அப்படின்றாங்க. சைடு பயப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஜிமின் தான் தள்ளி போடும் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு பிடிச்சி அவரோட செஸ்ஸை கை வச்சு தள்ளுறாங்க பாருங்க. ஜங்குக்கு வந்து அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பொருள் கால் தடிக்கி அவர் அப்படியே கீழே விழுறாரு. இப்போ ஜிமினை பிடிச்சிட்டு இருந்திருப்பாருங்க பாருங்க. ஜிமினை அப்படியே வந்து சேர்ந்து ஜங்குக்கு மேலே விழுறாங்க. இப்போ 2 பேரும் அப்படியே அவ்வளோ ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சைடு சங்குக்கா அப்படியே வந்து ஜிமினையே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே வந்து கண்ணை சிமிட்டாமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேரும் கீழே விழுந்ததில் 2 பேரும் கிஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ சங்குக்கு தான் அப்படியே வந்து ஜிமினோட ஐஸையே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் இன்னும் சங்குக்கு மேலே தான் இருக்காரு. எழுந்துக்கவே இல்லையே. அப்படியே வந்து சங்குக்கு அப்படியே ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமினும் அப்படியே சங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. ஜங்குக்கு தான் அப்படி வந்து ஜிமினோட செஸ்ட்டை வந்து அப்படி கை வச்சு லைட்டாக தள்ளுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே வந்து இப்போ தான் அந்த கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படி ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் என்ன பண்ணுற பிராணி நீ என்ன அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கு தான் முதல்ல நீ எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. சங்குக்கோட செஸ் அப்படி கை வச்சுட்டு எழுந்துக்க ட்ரை பண்ணுறாங்க பாருங்க. திரும்ப அந்த செஸ்ஸில் வந்து கை வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அது வலிக்கு திரும்பவும் சங்குக்கு போய் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னடா பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி சங்குக்கு ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அந்த கிஸ்ஸை பிரேக்கே பண்ணல. அப்படி சங்குக்கோட ஐஸே பார்த்துட்டு இருக்காங்க. சங்குக்கு ஜிமினோட ஐஸே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். எனக்கு சத்தியமாக தெரியல இது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கதையே வரல. நான் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு டெவலப் பண்ணி இதை பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள் ப்ளீஸ். தயவு செஞ்சு நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ்டா. கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு இதை கொலை பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ப்ளீஸ்டா. நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? கமெண்ட் ரொம்ப முக்கியம்னா நான் கமெண்ட்டுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுவேன். ஓகேடா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் சூன் கூட பார்க்குறேன். பாய்.